இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சம் வருவார்கள். 17ஆம் வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எத்தனை விஷயங்கள் பாருங்க, எத்தனை ஆயுதங்கள் உனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் வாழ்க்கை என்கிற சக்கரத்தில் வந்தது உண்டு. ஆனால் ஒண்ணுமே வாய்க்கவில்லை. என உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் சொன்னதுதான், உனக்கு என்ன ஆயுதம் வந்தாலும் அது வாய்க்காது. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எது வந்தாலும் அது வாய்க்காது. நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னார். அது நான் கண்மணி போல காக்கிறவர், கண்மணியா அவர் நினைக்கிறவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.